ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை குக்கிங் விஸ்க்கு வணக்கம். வாங்க இன்றைக்கி அருமையான ஒரு வத்தல் போடலாம், அதுவும் பழைய சாதத்தில். பாருங்கள், நான் பழைய சாதம் கொஞ்சம் மீந்திருக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், உப்பு, பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. நான் இந்த 2 பச்சை மிளகாவும் இது மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கிறேன். இந்த 2 வெங்காயத்துமும் அதுமாரி பொடிசாக நான் நறுக்கி வச்சுக்க போகிறேன். அதில் கலந்து நம்ம செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். பாருங்கள், அப்போல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த பழைய சாதம் கூட வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு வத்தலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம இது வரைக்கும் நம்மளும் அதை பின்பற்றுறோம் பார்த்துறீங்களா, அது ரொம்ப பெரிய விஷயந்தான். பாருங்கள், இந்த வெங்காயமும் இந்த பச்சை மிளகாவும் அந்த சாப்பாட்டில் போட்டுட்டு பிசையும் போது சாப்பிட்றலான்னு தோணுச்சு. இருந்தாலும் என் குழந்தைங்களுக்கு இந்த வத்தல் ரொம்ப பிடிக்குன்றதுனால இதை நம்ம போட்டுருவோம், சாப்பிட்டுட்டா நம்ம திட்டு வாங்க போகிறோன்னு சொல்லி போட்டுட்டேங்க. ஏன்னா அது பேசியும் போதே சாப்பிட்ணும் போல் அவ்வளோ ஆசையாக இருக்குது. பாருங்கள், எனக்கு உண்மையிலே பழைய சாதம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் நான் விரும்பி ரொம்ப சாப்பிடுவேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதை நான் மிக்சிலெலாம் போட்டால் குழ குழன்னு ஆகிடும். நம்ம கையிலேயே 4-5 தடவை நல்லா பிசைஞ்சோம்னா அது நல்லா குழையும் இல்லாமல் நம்ம வத்தலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்போ பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா நெத்து நெத்தாக இருக்கும். நம்ம மிக்சியில் போட்டோம்னா குழஞ்சிரும். பாருங்கள், நான் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், ஆல்ரெடி உப்பும் போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் போட்டு மொத்தமாக நம்ம பிசிச்சுட்டு பாருங்கள், நம்ம வத்தல் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக தான் போடணும், ரொம்ப போட்டுற போகிறீங்க, அப்போ ரொம்ப ஸ்மெல் வரும். சில பேர் கலருக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கேசரி பவுடர்லாம் சேர்ப்பாங்க. சில பேர் மஞ்சத்தூள் கூட சேர்ப்பாங்க. நான் எதுவும் சேர்க்கல, பியூர் ஒயிட்டாக தான் பிடிக்கும் எங்களுக்கு. அதனால நான் இப்படியே தான் நான் போட போகிறேன். இந்த பாருங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்ச உடனே நல்லா அது நம்ம குழ குழன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும் கையில் பிசையும் போது. பாருங்கள், இதை நான் தட்டிலே தான் வச்சுருக்கேன். இது துணியெலாம் தேவையில்லை. இது தட்டிலே நம்ம வைக்கும் போது அந்த குண்டு குண்டாக வைக்கிறதுனால அந்த ஸ்டீல் தாம்பால் தட்டுக்கும் அந்த வெயிலுக்கும் நல்லா காஞ்சி உருண்டை உருண்டையாக நம்மளுக்கு வந்துடும். அதனால் நம்ம தட்டில் யூஸ் பண்ணுறதே பெட்ரு. இதுக்கு துணியெலாம் தேவையில்லை. நம்ம இப்படியே வச்சோம்னா வெயிலில் நல்லா காஞ்ச பிறகு நமக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், நான் இது மாதிரி ஒவ்வொரு தாம்பால் தட்டிலையும் வச்சு நான் எடுத்துன்னு வெயிலில் வச்சு காய வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்து பொரிச்சிக்கலாம். பாருங்கள், இது நல்லா காஞ்ச பிறகு ஒரு நாள் உங்களுக்கு பொரித்து காமிக்கிறேன். அந்த வெங்காயம்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.